ஓ வா, என்னம்மா இது? ஒரு சின்ன gift. எதுக்குமா இப்போ? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தல நேத்து. நீங்க எப்போ சிக்கா இருக்கீங்களோ அப்போ லீவ்ல இருந்தா நான் தானம்மா செய்வேன். சூப்பரா இருக்குமா? ஆனா எதுக்கு ரீசன் சொல்லுங்க இப்போ. அம்மா வந்து உங்க கண்ணு முன்னாடி அவ்வளோ வேலை பாக்குறேன் டெய்லி அப்படின்னு நீங்க அடிக்கடி ஃபீல் பண்ணுவீங்க. சோ அம்மா சிக்கா இருக்கும்போது அம்மாக்கு ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும்னு நீ இப்ப வளர்ந்துட்டா அதனால அப்படி யோசிக்கிற செய்யற. இட்ஸ் a very great thing. அதையும் தாண்டி நேத்து நீ எனக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கல. ஓ, டாடாக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்ததா? அது என்னம்மா, அது gift கொடுக்குற அளவுக்கு என்னம்மா? இட்ஸ் கிரேட். ஏன்னா அப்பாக்களுக்கும் குழந்தைங்களோட வளர்ப்புல பெரிய பங்கு இருக்கு. ஆனா என்ன, அம்மாக்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்களோட சாக்ரிஃபைசஸும் இன்வால்வ்மெண்ட்டும் தான் குழந்தைங்களால பார்க்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஸோ குழந்தைங்க கிட்ட மட்டும் கிடையாது, நம்ம கிட்ட கூட எந்த கஷ்ட நஷ்டங்களையும் காமிச்சிக்காம குடும்பத்துக்காக கான்ஸ்டன்டா எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிற எல்லா டேடிஸ்க்காகவும் நம்மளால பண்ண முடியறது எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அண்ட் இஃப் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் அவங்க டேடியோட பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் வாட் இஸ் கோயிங் த்ரூ அண்ட் எதனால பார்ட்டிசிபேஷன் டைம் கம்மியா இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எடுத்து சொன்னாலே மம்மிஸ்க்கு கேட்காமலே கிடைக்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா டிசர்விங் டேட்ஸ்க்கும் போய் சேரும்.